அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ப்ரீ மார்க்கெட்டில் நம்ம போட்டுருந்து ஒர்க் ஆயிருக்கா என்னன்னு கொஞ்சம் ஏர்லியாக போடுறேன். கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குதுன்னா முன்னாடி போட்டு போகிறேன். 26,000 இன்றைக்கி கொடுத்துருந்தது வந்து நம்ம 26,000 புட்டு 158 ருபீஸ்க்கு பிலோ இருந்தால் மார்க்கெட் அப்சைட் செல்லும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது யார் யூடியூப்லையோ இல்லை பப்ளிக் டொமைனில் எதில் கொடுத்தாலும் யார் வாட்ஸ்அப் எதில் சொன்னாலும் நம்பாதீங்க. முதல்ல இன்க்ளூடிங் மீ, நான் சொல்கிறதையும் நம்பாதீங்க. நீங்கள் படித்து அது ஒர்க் ஆகுது, அது செயல்படுது, கரெக்டாக இயங்குது, மேட்ச் படி தான் இயங்குது அப்படின்னு நீங்கள் உணர்ந்ததுக்கப்புறம் அதை செயல்படுத்து. இல்லைன்னா அது வரைக்கும் செய்யாது. ஓகேங்களா? 26,000 புட் வந்து 158 கீழே இருந்தால் மார்க்கெட் அப்சைட் சொல்லணும். இன்னைக்கு ஐஏ 152. ஓகேங்களா? இன்னைக்கு போன ஐஏ அவர் 153.05. ஓகேங்களா? அப்போ 158 மேலே போகல. அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும்? கண்டிப்பாக அப்சைட். அப்போ இதை வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நான் ட்ரெண்டுக்கான அனலைஸ் மட்டும்தான் கொடுத்தேன். அது இந்த பிரைஸ் எகைன் ஒரு விலையில வந்து திரும்பணும் ஒரு அப்சைட் ஆகும்னு சொல்லுங்க. இப்போ இவர் கீழே இருக்காரு, சூப்பர், மார்க்கெட் யார் போகுது, அப்போ காலில் தான் நம்ம பை பண்ணணும். அப்போ காலை யாரை வாங்குறது, அதை எந்த விலையில வாங்கணும், அதுதான் முக்கியம். அது எந்த டைம்ல வாங்கணும், அதுக்கு என்ன டார்கெட், என்ன ஸ்டாப் லாஸ், அது ஃபால்ஸா தான் அந்த இடத்துல இதா இருக்கா, இந்த இடத்துல கீழே தான் இருக்காரா அப்படிங்கிறது ஒரு லைனை போட்டு கண்டுபிடிக்கிறது கிடையாது. அது ஒரு மேக்ஸ். ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ பிரைஸ் ஆக்ஷனோ எதுவுமே நம்ம பார்க்கல. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் 8 மணிக்கே போட்டாச்சு. அப்போ இது ஏன் இயங்குது அப்படின்னு சிந்திங்க. இந்த வீடியோவின் நோக்கமே நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.